அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமது அன்றாட வாழ்வில் பயனுள்ளதும் ஆன்மீக ரீதியாக நம்மை உயர்த்தும் ஒரு மகத்தான அறிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்கட்டும். ஆமீன். இன்று நாம் பேசப் போவது மழைநீரின் ஆன்மீக மற்றும் குரானிய முக்கியத்துவம் பற்றியது. மழை என்பது அல்லாஹ்வின் மகத்தான அருட்கொடைகளில் ஒன்றாகும். குரானில் அல்லாஹ் கூறுகிறான், உமது இறைவனின் கருணையால் மழை பொழிகிறது. மழை பூமியை உயிர்ப்பிக்கிறது மற்றும் உயிர்களுக்கு உயிர் கொடுக்கிறது. ஆனால் மழை ஒரு அருட்கொடை மட்டுமல்ல. சில சமயங்களில் மனிதர்களின் தவறான செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அது ஒரு சோதனையாகவோ அல்லது தண்டனையாகவோ மாறலாம். அப்போது மழை ஒரு பேரிடராக மாறுகிறது. அல்லாஹ் நம்மை எல்லா பேரிடர்களிலிருந்தும் காப்பாற்றட்டும். ஆமீன். நமது மகத்தான அறிஞர்கள் மழை நீரை கொண்டு பல குரானிய சிகிச்சைகளை நமக்கு கற்றுத்தந்துள்ளனர். மழைநீர் ஒரு தூய்மையான தெய்வீக அருட்கொடையாகும். உனது திறனுக்கு ஏற்ப மழை நீரை சுத்தமாக சேகரித்து குடிக்கவும். இது பல நோய்களுக்கு ஷிஃபா நிவாரணம் அளிக்கும். குறிப்பாக மழைநீரில் குரானிய வசனங்களை ஓதிமந்திரித்து குடிப்பது மகத்தான நோய்களுக்கும் நிவாரணம் அளிக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்று நான் உங்களுடன் ஒரு குறிப்பிட்ட குரானிய சிகிச்சையை பகிர்கிறேன். இது இந்த மழைக்காலத்தில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது. நமது புனித குரானின் 28வது சூரா சூரத்துல் கசஸ் ஆகும். இந்த சூறாவில் 88 வசனங்கள் உள்ளன. சூரத்துல் கசஸை முழுமையாக ஓதி அந்த நீரில் மந்திரித்து குடிக்கவும். இது எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிக்கும். குறிப்பாக நெஞ்சுவலி, வயிற்றுவலி போன்றவற்றுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லோரும் இந்த மழைக்காலத்தில் இதை முயற்சிக்க வேண்டும். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் மழை நீரை சேகரிக்கவும். அதற்கு முன் சூரத்துல் கசஸை அமைதியான மனதுடன் முழு கவனத்துடன் ஓதவும். ஓதி முடித்த பிறகு அந்த நீரில் மூச்சு ஊதி மந்திரித்த பிறகு குடிக்கவும். அல்லாஹ்வின் அருளால் உனது உடல் மற்றும் மன ரீதியான எல்லா வலிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும். இந்த சிகிச்சையின் வெற்றிக்கு உனது உள்ளத்தில் தூய விசுவாசமும் அல்லாஹ்வின் மீது முழு பக்தியும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், உனது இறைவனை தியானி தூய்மையான இதயத்துடன். உனது நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். உனது செயல் அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த அறிவை உனது நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பகிரவும். ஒரு நல்ல நியத்துடன் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வது அல்லாஹ்வின் திருப்திக்கு காரணமாகும். அவர்களும் இந்த மகத்தான அருட்கொடையில் பங்கு பெற வாய்ப்பு அளிக்கவும். இறுதியாக அல்லாஹ் நமக்கு இந்த அறிவை செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் வழிகாட்டுதல் அளிக்கட்டும். நமது எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா அளிக்கட்டும். நமது இதயங்களை தூய்மையாக்கட்டும். ஆமீன்.